வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சைட்ல சேரனும் அனீஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அனீஸ் அவருக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க, போதும் போதும் அனீஸ் அப்படின்னு சேரன் சொல்ல, பையா சாப்பிடுங்க, டப்பா காலி ஆகாம போனா சந்தா தீட்டும் அப்படின்னு ஒரு பிளேட்ல சப்பாத்தி எடுத்து வச்சு பன்னீர் பட்டர் மசாலாவை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கீங்க? நான் கூட உங்க ஊர்ல எல்லாம் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, சப்பாத்தி மட்டுமே தான் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அடுத்து தயிர் பச்சடி, அடுத்து ஒரு வறுவல் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. சந்தா இவ்வளோலாம் செய்தா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமா பையா, ஊர்ல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வெறும் சப்பாத்தி தான், சந்தா தான் உங்களுக்காக இத்தனை வெரைட்டி பண்ணுது அப்படின்னு அனி சொல்ல ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு சேரன். நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது சமையல் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்குது, சாப்பிடுங்க நேற்றாரு, அப்படி பார்த்து பார்த்து தான் புதுசு புதுசா எதேதோ செய்து அப்படின்னு அனீஸ் நீட்ட வாங்கிக்கிற சேரன். அது சரி, நான் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எலியா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. சேரன் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பையா, நீங்க சோழன் பையா எங்க வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லவே இல்லையேன்னு கேக்குறாரு அனீஷ். சோழன் வந்தானா அப்படின்னு திகைப்போட கேக்குறாரு சேரன். உங்களுக்கு தெரியாதான்னு அனீஷ் கேட்க, எனக்கு தெரியாது அனீஷ், சோழன் எப்போ வந்தான்னு கேக்குறாரு அவரு. சோழன் மட்டும் இல்ல பையா, அவரோட பீவியும் வந்தாங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல, நிலாவும் வந்துச்சா? அவங்க வந்து என்ன சொன்னாங்க அனீஷ் அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியத்தோட கேக்குறாரு சேரன். உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசுனாங்க பையா, உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, ரெண்டு குடும்பத்துக்கும் ஓகேன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கேட்டாங்க பையா அப்படின்னு அனீஷ் சொல்லிட்டு இருக்க. குறுக்க பேசாம அமைதியா கவனிச்சிட்டு இருக்காரு சேரன். ஓ அப்படியா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமா பையாங்கிறாரு அனீஷ். நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். எங்க வீட்டுல உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அங்கதான் என்ன நிலைமைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லாத்தையுமே நீங்க கூட இருந்து பாத்துக்கிட்டே தானே இருக்கீங்க. இந்த நிலைமையில ஊர்ல எங்க சொந்தக்காரங்களுக்கு உங்க விஷயத்த சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதெல்லாம் நடக்காத காரியம் பையா. அதனால எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாம நானே என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு அனீஷ். என்னடா நடக்குது, என்னடா பேசுறீங்க நீங்க பாட்டுக்குன்ற மாதிரி சேரன் பார்க்க, நான் சோழன் பையா கிட்டே இதை தான் சொன்னேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, அமைதியா அடுத்த வாய் சப்பாத்தி எடுத்து மின்னுட்டு இருக்காரு சேரன். நான் ஊருக்கு அனுப்புன காசு போக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் பையா, அதை வச்சு என் தங்கச்சிக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவேன் பையா. அவ ஊர்ல இருந்து கஷ்டப்படுறதை விட அவ உங்க கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாருன்னா எனக்கு அதுவே போதும் பையாங்கிறாரு அனீஷ். சேரன் எதுவும் சொல்லல, சின்ன சிரிப்போட அனீஷ் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் மனசுக்குள்ள ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆபீஸ்ல ராகவ் அவர் கேபின்ல வேலை பார்த்துட்டு இருக்க. நிலா கதவை தள்ளிட்டு ராகவ்னு கூப்பிடுறாங்க. எஸ் நிலா அப்படிங்க, கூப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. நிலா வாங்கன்றாரு. நிலாவும் உள்ளர வர, நீங்க வேற இடத்துல வேலை தேடுறீங்களான்னு கேக்குறாரு ராகவ். நிலா எதுவும் சொல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. உங்களை தான் நிலா, நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க போல அப்படின்னு ராகவ் கேட்க, நிலா உதட்ட கடிச்சிட்டு அமைதியா நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி, நீங்க எங்க வேலை கேட்டு போனாலும் என் கூட படிச்சவங்க தான் இருப்பாங்க. என் கம்பெனில இருந்துகிட்டு நீங்க வெளியே வேலை தேடுற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு ராகவ் கேட்டுட்டு இருக்க. ஆமா ராகவ், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே நிலா, உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு அவரு. இனிமே என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது ராகவ் அப்படின்னு நிலா சொல்ல, அதுதான் ஏன்னு கேட்குறேங்கிறாரு அவரு. என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் ராகவ், எனக்கு இங்கே ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறாங்க நிலா. ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ராகவ். நிலா, உங்களை மாதிரி ஃப்ரெஷருக்கு இங்கே வேலை கொடுத்ததே பெரிய விஷயம், இந்த ஜாபோட வேல்யூ தெரியாதா உங்களுக்கு? ஒரு நியூ கமரா இருக்கீங்கன்னு கூட யோசிக்காம நான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன்ல, அது ஏன் தப்பு தான். நீங்க வேலை கேட்டு வரும்போதே இங்க ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் ஓப்பனிங் இல்லைன்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். போனா போகுதுன்னு பாவம் பார்த்து வேலை கொடுத்தா இங்கே வேலையை கத்துக்கிட்டு வேற கம்பெனில ஜாயின் பண்ணி பேர் வாங்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு ராகவ் கேட்டுட்டு இருக்க. ராகவ், எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல நான் இங்க ஒர்க் பண்றது உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை. ஆரம்பத்துல இருந்து எனக்கு இங்க இருந்து போற எண்ணம்லாம் கிடையாது. இப்ப என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, எனக்கு இங்க ஒர்க் பண்ணவே அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு ராகவ் அப்படிங்கிறாங்க நிலா. இங்க பாருங்க நிலா, ஒரு கம்பெனில 1 இயர் ஆகுது ஸ்டேபிளா ஒர்க் பண்ணணும், அதுதான் ஒர்க் எத்திக்ஸ். 1 இயர் கூட ஒரு கம்பெனில இருக்க முடியாத உங்களை யாருமே வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறாரு ராகவ். ஒர்க் எத்திக்ஸ் உங்க ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட நீங்களும் அதே ஒர்க் எத்திக்ஸோட இருந்திருக்கணும்ல அப்படின்னு நிலா கேட்க ராகவுக்கு டென்ஷன் ஆகுது. மறைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு பாக்குறாரு. என்ன அப்படியா ட்ரீட் பண்ணீங்க? என்ன நீங்க ஒரு ஜஸ்ட் ஸ்டாஃப் மாதிரியா நடத்துனீங்க? உங்க லிமிட்டை மீறி நீங்க என்கிட்ட நடந்துக்கல. எல்லாத்தையும் ஓகேன்னு விட்டுட்டு எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு நிலா கேட்க அவங்கள ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன பாயிண்டா பேசுறதா நினைச்சு பேசுறீங்களா? நீங்க இப்ப இங்க இருந்து வேலையை விட்டுட்டு போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டே கிடைக்காது அப்படின்னு ராகவ் சொல்ல இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் தாங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா. நீங்க இங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் எதையும் உங்க ப்ரொஃபைல்ல காட்டிக்க முடியாது. அதுக்கு நான் சைன் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்ல இப்ப அதிர்ச்சி ஆகுற நிலா. அது எப்படிங்க சார் நான் ஒர்க் பண்ணதோட கிரெடிட் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க அது அப்படிதான் நிலா. ஒரு கம்பெனில 1 இயர் கூட ஒர்க் பண்ணாம இப்படி சில்லி ரீசனை சொல்லிட்டு நீங்க வெளியே போவீங்க. நாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை கொடுத்து நீங்க பண்ணின ஒர்க்குக்கு ரெகக்னைசேஷனும் கொடுத்து இன்னொரு கம்பெனில உங்களை எடுத்துக்க சொல்லி நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேனா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இதோ பாருங்க, நீங்க எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா உங்களுக்கான எந்த ரெகக்னைசேஷன் இங்க இருந்து கிடைக்காது அப்படிங்கிற ராகவ் ஒரு தடவை சிஸ்டமை பார்த்துட்டு இங்க பாருங்க நிலா, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட், இல்லைன்னா அகைன் நீங்க ஃப்ரெஷர் தான். எந்த ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா 4 தடவை யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு ராகவ் சொல்ல இல்ல ராகவ் நான் இந்த கம்பெனில கண்டினியூ பண்றதா இல்லைங்கிறாங்க நிலா. தப்பு பண்ணுன நீங்களே இவ்வளவு தைரியமா பேசும்போது தப்பு பண்ணாத நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எனக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு டேலண்ட் இருக்கு, அதை வச்சு என்னால சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நிலா சொல்ல அடுத்து என்ன சொல்லி இவ்வளவு மடக்கலான்னு ராகவ் யோசிக்கிறாரு. ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நிலா சொல்ல அது உங்க இஷ்டம் அப்படின்னு ராகவ் அசால்ட்டா சொல்றாரு. ரெசிக்னேஷன் லெட்டரை நான் மெயில் பண்ணிடுறேன், மெயில் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிலா வெளியே போக திரும்புறாங்க. நிலா அப்படின்னு ராகவ் கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்படி நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல நிலாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. பாருங்க அப்படிங்கிற நிலா வேகமா ஐடி கார்டை கழட்டுறாங்க. அதை நிமித்தி அவர் முகத்துக்கு முன்னாடி காட்டிட்டு அவரோட லேப்டாப் கீபோர்ட்ல தூக்கி போட்டுட்டு போறாங்க நிலா. ராகவ் பயங்கர யோசனையும் டென்ஷனுமா பாத்துட்டு இருக்காரு. போன் மெசேஜ் எல்லாம் செட் ஆகாது, நேர்ல போய் பாத்திர வேண்டியதான்னு முடிவு பண்ற பாண்டி வண்டி எடுத்துட்டு ஏதோ ஒரு வேகத்துல வானதி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறப்பதான் அவருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே நிக்கிறாரு. ரொம்பவே தயங்கிக்கிட்டு வீட்டு வாசப்படிக்கு போறாரு. வீட்டுக்கு வெளியே ஆட்டோ நிக்குது. மறுபடியும் வந்து வண்டி கிட்ட நிக்கிறாரு. வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிக்கிற பாண்டி மனசுல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை வானதியை வெளியே வர வைக்கிறதுக்காக சோழன் பண்ணின டெக்னிக் அவருக்கு மைண்ட்ல வருது. பாண்டியும் சோழனும் வானதியை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா வானதி அப்ப வெளியே வரல. டே உனக்கு இந்த பொண்ணு ஓகேவாடான்னு கேக்குறாரு சோழன். எதுக்குன்னு பாண்டி அதிர்ச்சியா கேட்க உன் காதலுக்கு தூது அனுப்பதான் அப்படிங்கிற சோழன். ஏங்க இருங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடி போறவரு, ஏங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, அதை சொல்லலாம்னு கூப்பிட்டா நீங்க இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க அப்படின்னு சோழன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணுகிட்ட போய் வழியறதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியான்ற மாதிரி பாண்டி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கடலை போடுற சோழன் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களான்னு கேட்க சொல்லுங்கன்றாங்க அந்த பொண்ணு. அவன் வானதி கிட்ட பேசணுமா, கொஞ்சம் கூப்பிட்டு வர்றீங்களா அப்படின்னு சோழன் அந்த பொண்ணை அனுப்பி வானதியை வெளியே கூப்பிட்டது அவர் மைண்ட்ல வருது. ஓகே வானதியை வெளியே வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு நிமிர்ந்து நிக்கிறாரு. அவரு ரோட்டோட 2 பக்கத்தையும் மாறி மாறி பார்க்க கொஞ்சம் வண்டிகள் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு வர்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு அவரு தயங்கிட்டு நிக்க அந்த பொண்ணு அவங்கள கிராஸ் பண்ண ஏங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு அதுல காதுல வாங்காம போயிட ஐயோ என்ன பண்றதுன்னு மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாரு பாண்டி. எப்படிதான் அந்த சோழனால இவ்வளவு ஈஸியா பேச முடியுதுன்னு தெரியலையே அப்படின்னு பெருமூச்சு விடுற பாண்டி மறுபடியும் வானதி வீட்டை பாக்குறாரு. இவ வேற வெளியே வரமாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வண்டி மேல சாஞ்சு உட்காந்துக்கிறாரு. அப்ப இன்னொரு பொண்ணு பேக்கோட வர ரொம்ப நேரம் தயங்குற பாண்டி ஹலோங்கிறாரு. கூப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைங்க போங்கன்றாரு பாண்டி பதட்டமா. இல்ல கூப்பிட்டீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இல்லங்க ஒன்னும் இல்லைங்க நீங்க போங்கங்கிறாரு அவரு. சரின்னு அந்த பொண்ணு போயிடுறாங்க. ஐயோ பாண்டி உனக்கு தான் வரமாட்டேங்குதுல்ல, அமைதியா இருடா அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வானதி வீட்டை எட்டி பாக்குறாரு. மறுபடியும் சோர்ந்து போய் வண்டியில சாஞ்சு உட்காந்துக்கிறாரு. வானதி வீட்டுல அவங்க அம்மா காய் நறுக்கிட்டு இருக்க ரூம்குள்ள இருந்து வெளியே வர்ற வானதி, என்னம்மா சாம்பார் தானே செய்ய போற,
வெங்காயம் நான் உரிச்சு நறுக்கி தரேன் தா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார அவங்க அம்மா வானதியை ஏற இறங்க பார்த்துட்டு, என்னடி அதிசயமா இருக்கு, நீ இவ்வளவு நல்லவெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்க, என்னது அப்படின்னு முறைக்கிறாங்க வானதி. இல்ல நீ இந்நேரத்துக்கு வீட்லயே இருக்க மாட்ட, அப்படியே இருந்தாலும் அந்த ரூமே கதின்னு கிடப்ப, இப்ப என்ன திடீர்னு வெளியே வந்து உட்கார்ந்துருக்க, எனக்கு வெங்காயம் உரிச்சு தர்றேன்னு சொல்ற, நம்ப முடியலையே அப்படின்னு அவங்க அம்மா வானதி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் காயை கட் பண்றாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை, வீட்டுக்குள்ள இருந்தாலும் திட்டுற இல்லைனாலும் திட்டுற, அப்புறம் என்னதான் பண்றதா அப்படின்னு வானதி கேட்க, என்னடி வம்பா இருக்குது, நான் எங்கடி உன்னை திட்டினேன், எப்ப பாரு ஆம்பளை பையனாட்டு ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற, இல்லன்னா அந்த பாண்டி பையன் அவன் மெக்கானிக் கடையில போய் உட்காந்துக்கிற, இன்னைக்கு அதிசயமா ஏன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற, அதான் கேட்டேங்கிறாங்க அவங்க அம்மா. நீ என்ன சொன்ன, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் அடிக்காத மாதிரி இருன்னு சொன்ன, நான் இப்படி இருக்கிறதுனால உனக்கு அவமானமா இருக்குன்னு நிறைய சொல்லுவ, அதான் திருந்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஆனா அவங்க அம்மா விழி விரிச்சு பாக்குறாங்க. ஆனா நீ திருந்தினாலும் குத்தம் சொல்ற, நான் என்ன பண்றது அப்படின்னு வானதி அவங்க அம்மா கிட்ட கேட்க, வானதி அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, புரியுது புரியுதுங்கிறாங்க அவங்க அம்மா. என்ன புரியுது உனக்கு அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க, பாண்டி வெயில்ல கால் கடுக்க நின்னுட்டு இருக்காரு, அவரை தாண்டி நிறைய வண்டிங்க எல்லாம் போய்கிட்டே இருக்குது, ஆனா அவர் மட்டும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லாம நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வானதியோட அப்பா அந்த வழியா வர்றாரு. ஒரு வீட்டுக்கிட்ட போக பாண்டிய பாத்துக்கிட்டே போக, பாண்டி டக்குன்னு வண்டியில சாஞ்சிட்டு இருந்தவர் எழுந்து நிக்கிறாரு. பாண்டி முன்னாடி வந்து நிக்கிறவரு ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாரு. அவரும் எதுவும் பேசல, பாண்டியும் ஒன்னும் பேசல. உள்ளர வந்து சோஃபால உட்கார்றவரு, ஆமா அந்த பையன் எதுக்கு வீட்டு வாசல்ல நிக்கிறான்னு கேக்குறாரு. எந்த பையன் அவங்க அம்மா கேட்க, அதான் மெக்கானிக் பாண்டி அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, வானதி மெதுவா கண்களை மட்டும் நிமித்தி பாக்குறாங்க. பாண்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமா அவன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு தலைய சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்கிறாரு அவங்க அப்பா. அப்படியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க, வானதி எதுவும் பேசாம உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியோட கால்கள் மெதுவா அவங்க வீட்டை நோக்கி நகருது. காலிட்டு வந்தவரு அவ எப்படியும் வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் வண்டிகிட்ட போறாரு. வண்டிகிட்ட போறவரு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திருப்ப, உள்ள இருந்து வானதி வேகமா வந்து பாக்குறாங்க. அவங்க உதட்டுல சின்னதா ஒரு சிரிப்பு வர, ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இப்பதான் அவங்க அம்மாவுக்கு புரியுது, ஓ உனக்கு அவன் கூட சண்டை, அதான் அவனை தேடி போகாம இருக்கிற, அதுதானே அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆமா சண்டை தான், நான் தான் பேசாம இருக்கிறேன், எல்லாத்துலயும் பிளாக் கூட பண்ணிட்டேன், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம இவர் என்ன பொண்ணு பார்க்க கூட வரமாட்டாரோ அப்படின்னு வானதி கேட்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவனுக்கு அண்ணன் தான் முக்கியம்னா அவன் அண்ணனையே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன அப்படின்னு வானதி சொல்ல, ஆம்பளைங்க என்ன எப்பவும் அப்படிதாண்டி இருப்பாங்க, பிரச்சனைன்னு வந்தா ஊடுதான் முக்கியம்னு போயிடுவாங்க, ஒரு நாளும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ அப்படியா, எங்களுக்கு எதிரா போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்தவ தானே நீயே, இதே அவன் செஞ்சிருந்தான்னு வையே நடக்கிறதே வேற. தீபாவளி பொங்கல் விசேஷ நாள்ல கூட என்னைக்காச்சும் நீ வீடு தங்கி இருக்கிற, என்னமோ அதுதான் உன் வீடு மாதிரியும், அங்கதான் நீ பிறந்து வளர்ந்த மாதிரியும், அந்த வீட்டுக்கு தானே நீ ஓடி ஓடி போன, ஒருத்தர் விடாம எங்க எல்லாரையும் விட்டு கொடுப்ப, நாளைக்கு நீ அங்க வாழ போற ஒரு சூழல் வந்தா அவங்கெல்லாம் எப்படி எங்களை மதிப்பாங்க? அந்த அறிவெல்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது? எங்க வீட்லயே உட்கார்ந்துகிட்டு நாங்க போடுற சோத்தையை தின்னுகிட்டு எங்களுக்கு எதிரா பேசுவல்ல நீ அப்படின்னு வானதி வாயை மூடிட்டு இருக்க தைரியத்துல அவங்க அம்மா மனசுல இருக்கதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதிராவே நடந்துக்குவ, ஆனா அவனை பாரு, எது எப்படி போனா என்ன, யாரு கஷ்டப்பட்டா என்ன, அவன் குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறான். உனக்கே இதெல்லாம் இப்பதான் புரிஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்க, வானதியை பெருமூச்சு விட்டுட்டு அமைதியா இருக்கிறாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உன் கூட நிக்கிறது நாங்க மட்டும்தான், உனக்கு எங்க நிலைமை தெரியணும்னு தான் அந்த ஆண்டவனே உன்னை கொண்டு வந்து இந்த நிலைமையில விட்டுருக்கான் பாரு அப்படின்னு அவங்க அம்மா பேசிக்கிட்டே போக டென்ஷன் ஆகிற வானதி, அப்பா சாமி ஆளை விடு, இதான் சாக்குன்னு மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டுறியா நீ அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு நான் போறேன் போ அப்படின்னு வானதி ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த கண்ணாலம் சீக்கிரம் புட்டுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் ஐயா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அப்படின்னு யோசனையா அவங்க அப்பா தலையாட்டுறாரு. இப்படி அவனையே நினைச்சுக்கிட்டு அடங்காம திரியறல்ல, நாமளும் சரி அவனுக்கே அவளை கட்டி கொடுத்துடலாம்னு பார்த்தோம், அதுவும் நடக்கலன்னா நல்லதுதான்,
முதல்ல படிப்பை முடிக்கட்டும், ஃபாரின்ல வேலை பார்க்குற பையனா பார்த்து சீக்கிரமே கண்ணாலத்தை முடிச்சிடலாம், அங்க போய் என்ன கருமத்தையோ பண்ணி தொலைக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா வானதியை துரத்தி விட்டா போதுன்ற மனநிலையில தான் பேசுறாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இந்த வயசுக்கு வானதி அவங்கள பாடாத படுத்தி வச்சிட்டாங்க. அவங்க அப்பா அமைதியா யோசனையா உட்கார்ந்துட்டு இருக்க வானதியும் விரல கடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. அங்க நின்று யோசிக்கிறாங்க, இங்க நின்று யோசிக்கிறாங்க, மூளையா நின்று யோசிக்கிறாங்க, பெட்ல உட்காந்து யோசிக்கிறாங்க. அவங்க மைண்ட்ல அவங்க அம்மா சொன்னதுதான் முதல்ல வந்து நிக்குது. எங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு நாங்க போடுற சோத்தையை தின்னுகிட்டு எங்களுக்கு எதிராவே பேசுவல்ல, நீ எங்களுக்கு எதிராவே நடந்துக்குவ. ஆனா அவனை பாரு, எது எப்படி போனா என்ன, யாரு கஷ்டப்பட்டா என்ன, அவன் அவன் குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தலிப்பா உட்கார்ந்துருக்காங்க வானதி. நிலா ஹேண்ட்பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்துட்டு வேகமா வர்றாங்க. ரோட்ல எதிரில் சோழனோட கார் வர குறுக்க கைய நீட்டுறாங்க பஸ் மாதிரி. சோழன் வண்டியை நிறுத்த ஏறி உட்கார்றாங்க நிலா. வாங்கங்க, வர்ற வழியில ஒரே டிராபிக்ங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்கன்னு கேக்குறாரு சோழன். இன்னைக்கு என்ன ஆஃப் டே வா அப்படின்னு அவரு கேட்க, வண்டி எடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கோவமா சொல்றாங்க நிலா. என்னங்க ஆச்சுன்னு அவரு சீரியஸா கேட்க, எடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க எடுத்துறேன் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு சோழன். நிலா எரிச்சலும் கோவமா உட்கார்ந்துருக்க, இன்னைக்கு எனக்கு செம்ம வேலைங்க. காலையில ஆரம்பிச்சதுல இருந்து சவாரின்னு போய்கிட்டே இருந்தது. போன் கூட பார்க்கவே முடியலங்க. போனே தான் அடிச்சிருக்கான்னு கேப்ல எடுத்து பார்த்தேன் பாருங்க, கரெக்டா உங்க போனு. குஷி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு நிலாவோட மனநிலை தெரியாம பேசிக்கிட்டே போறாரு. நிலா முகத்துல எரிச்சலோட நேர் பார்வையா உட்கார்ந்துருக்காங்க. சோழன் ரோட்டையும் நிலாவையும் மாறி பார்த்துட்டு எங்கன்னு கூப்பிடுறாரு. நிலா அப்படின்னு திரும்பி பார்க்க, உங்களை தாங்க. என்னாச்சுங்க, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கு ஒரு டீ வேணுங்கிறாங்க நிலா. அவ்வளவுதானேங்க, இருங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சோழன் ரோட்ல இருந்து விலகி வந்து ஒரு இடத்துல நிழல்ல வண்டியை நிறுத்திட்டு, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேங்கிறாரு. நிலா எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருக்க இறங்கி போறாரு. நிலா அவங்க முகத்துல நிறைய வருத்தத்தோட அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மைண்டுக்குள்ள ராகவ் சொன்ன, நீங்க இங்க இருந்து வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டே கிடைக்காது, நீங்க இங்க பண்ணின ப்ராஜெக்ட் எதையுமே உங்க ப்ரொஃபைல்ல காட்டிக்கவும் முடியாது, அதுக்கு நான் சைன் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொன்னதை நினைச்சு அப்படியே ரொம்பவும் கோவமாகவும் வருத்தமாகவும் உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாருங்க, நான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட், இல்லைன்னா அகைன் நீங்க ஃப்ரெஷர் தான் அப்படின்னு சொன்னதை நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ரொம்ப கசங்கன முகத்தோட உட்கார்ந்துருக்க சோழன் காஃபியும் டம்ளருமா வர்றாரு. இப்பெல்லாம் காஃபி டீயை டிஸ்போசபிள் கப்ல கொடுத்துடுறாங்க போல இருக்கு. அந்த லிட்டை ஓபன் பண்ணி ஒரு டம்ளர்ல டீயை ஊத்தி நிலா கிட்ட நீட்டுறாரு அவரு. இந்தாங்க டீன்னு ஒரு நீட்ட. தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. நிலா குடிங்க அப்படிங்கிற சோழன் அவருக்கு ஒரு டம்ளர்ல ஊத்திக்கிறாரு. ஊத்திக்கிட்டு அவரு நிலாவை பார்க்க அவங்க எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில இருக்க டீயை சின்ன ஸ்டிக்கால கலக்கிக்கிட்டு, ஏங்க என்னாச்சுங்கன்னு கேக்குறாரு அவரு. நான் வேலையை விட்டுட்டேன் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு செகண்ட் யோசிக்கிறவரு, வேலையை விட்டுட்டீங்களான்னு கேக்குறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு சோழன் கேட்க, என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க, இங்க எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் தெரியுங்க, ஆனா இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும், அப்படிலாம் அவசரப்பட்டு வேலையை விட முடியாதுன்னு சொன்னீங்களே, அதனாலதாங்க கேக்குறேன், அப்புறம் எப்படிங்க வேலையை விட்டீங்கன்னு கேக்குறாரு சோழன். நிலா அமைதியா ரோட்டை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, மறுபடியும் அந்த ராகவி ஏதாவது பிரச்சனை பண்ணானான்னு கேக்குறாரு அவரு. இல்ல சோழன், நான் வேற வேலை தேடுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு நிலா கேட்க, ஆமா அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டீயை குடிக்கிறாரு. நான் அப்ளை பண்ற விஷயம் ராகவுக்கு தெரிஞ்சு அவர் என்ன கூப்பிட்டு கேட்டாரு. நானும் ஆமா வேற ஒர்க் தேடிட்டு இருக்கேன், இங்க ஒர்க் பண்றது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டேன். உடனே நான் இங்க இருந்து போனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தரமாட்டேன், நான் ஒர்க் பண்ற எந்த ஒர்க்குக்கும் ரெகக்னைசேஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. எவ்வளவு நாள் தான் நானும் பொறுத்து போறது, அதான் அவனை நல்லா திட்டி விட்டுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய வருத்தமும் கொஞ்சம் அழுகையுமா சொல்றாங்க நிலா. சோழனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவரு புருவ நெத்திய புடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க, நிலா தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. சடக்குன்னு சத்தம் கேட்டு திரும்புற சோழன், ஏங்க அழுவுறீங்களா அப்படின்னு பதறிக்கிட்டு கேட்க, கஷ்டமா இருக்கு சோழன் அப்படின்றாங்க நிலா. ஏங்க அழாதீங்க, இந்த வேலை இல்லைன்னா என்னங்க வேற வேலை கிடைக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அந்த ராகவ் மட்டும் ஒழுங்கா பிஹேவ் பண்ணியிருந்தா நான் அங்கேயே நல்லா வேலை செஞ்சிருப்பேன், எனக்கு அந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருந்தது, பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், என் பர்சனல் இஷ்யூவுக்காக வேலையை விடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தேம்பி அழுதுகிட்டே சொல்ற நிலா. எப்படியாச்சும் வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன்,
ஆனா இப்படி ஒரு பேக்கப் கூட இல்லாம வேலையை விட வேண்டியதா போயிடுச்சு. நாளையில இருந்து எனக்கு வேலை இல்ல சோழன், நான் என்ன பண்றது அப்படின்னு நிலா தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்க. நிலா, இட்ஸ் ஓகே நிலா, இங்க பாருங்க, அழாதீங்க அப்படின்னு அவங்க தோல்ல ஆதரவா கைய வச்சு சொல்றாரு சோழன். உங்க திறமைக்கு இங்க இல்லைன்னா நிறைய இடத்துல வேலை கிடைக்குங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா ரொம்ப தேம்பி தேம்பி அழறாங்க. ஐயோ பாவம் நிலா, இப்படி அழறாங்களே, அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சோழன் ரொம்பவே நொந்து போய் பாக்குறாரு. அவர் கையில டீ இருக்க, கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்து இருக்க. நிலா திரும்பி பார்த்துட்டு நீங்களும் அழறீங்களான்னு கேக்குறாங்க. என்ன, நீங்க அழுதா எனக்கும் அழுக வருது அப்படின்னு சோழன் சொல்ல நிலா கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க. அவரும் அழுகையோட பெருமூச்சு விட்டுட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்காரு. கண்ணை தொடக்கிறவரு நிமிர்ந்து உட்கார்ந்து நிலாவை பார்த்து, ஏங்க இந்த வேலை போனா என்னங்க, வேற வேலை தேடிக்கலாங்க, நீங்க எவ்வளவு பிரில்லியன்ட் உங்களுக்கே தெரியும் இல்லைங்க, அந்த ராகவுக்கு அது தெரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டா கொடுத்துருக்கான். டேலண்ட்டை நம்பி போனா எங்க போனாலும் பொழிச்சுக்கலாங்க. அந்த ராகவ் எல்லாம் ஒரு ஆளாங்க, கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாத கலிசட, அவனே ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகும்போது உங்களுக்கு வேலை கிடைக்காதாங்க அப்படின்னு சோழன் நிலாவுக்கு தைரியம் கொடுத்து மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நிலா மெதுவா திரும்பி சோழனை கண்ணீரோட பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.